சத்யஜித் ரே இன்னைக்கு இந்தியன் சினிமாவில் ஒருத்தர் ஃபிலிம் ஸ்டடீஸ் படிக்கிறாருன்னா அவருக்கு கற்பிக்கப்படுற முதல் பாடம் சத்யஜித் ரேவாக தான் இருப்பார். ஏன்னா இந்தியன் சினிமாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு சினிமாவில் இருக்கிற பல்வேறு ஃபிலிம் மேக்கர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு இந்தியன் ஆளுமைனா அது சத்யஜித் ரே தான். அவர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத உலக சினிமா இயக்குநர்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான அண்டு மாஸ்டர் டைரக்டர்னு சொல்லலாம் அவரை. இப்பேற்பட்ட சத்யஜித் ரே ஹாலிவுட்டில் ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து ஏமாற்றப்பட்டதாக ஒரு கான்ட்ரவர்சி இப்போ வரைக்கும் விடை தெரியாமையே இருக்குது. அது என்ன கான்ட்ரவர்சி, எதனால சத்யஜித் ரே ஏமாற்றப்பட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்கிறேன். சத்யஜித் ரே 1960s சந்தேஷ் அப்படிங்கிற ஒரு மேகசினுக்கு பன்கு பாபூர் பந்து அப்படிங்கிற ஒரு சிறுகதையை எழுதிட்டு வராரு. அந்த கதை ஒரு பையனுக்கும் ஏலியனுக்குமான, அதாவது வேற்று கிரகத்துலேருந்து வர ஏலியனுக்குமான நட்பை பற்றின கதை. அவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான, அதுக்கடுத்து அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுங்கிறது தான் அந்த சிறுகதையோட சாராம்சமாக இருந்தது. இந்த கதையை வச்சு ஒரு ஏலியன் படம் பண்ணணும், அது இந்தியாவோட முதல் ஏலியன் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சத்யஜித் ரே. ஸோ அதை இப்போ இந்தியன் ப்ரொடக்ஷனை வச்சு பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹாலிவுட்டில் போய் அர்த்தூர் சி கிளார்க் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ரைட்டர், அவர்கிட்ட போயிட்டு சொல்லி அர்த்தூர் சி கிளார்க்கோட சேர்ந்து அங்கே ஹாலிவுட்டில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி அதாவது இந்தியன் ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறாரு. இந்த படத்தில் பீட்டர் செல்லர்ஸ், மர்லன் பிராண்டோ ரெண்டு பேரையும் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இந்த முடிவெல்லாம் எடுத்து அங்கே போய் அவர் இந்த கதையெல்லாம் சொல்லி ஹாலிவுட்டில் இந்த பல்வேறு இடங்களில் இந்த கதையை பிச் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆக மாட்டேங்குது. அவர் ஏமாந்து போய் சரி வேணாம், இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்லிட்டு இந்தியா வந்துடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு 15 வருஷம் கழித்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட ஈடி அப்படிங்கிற படம் உருவாகுது. அதை பார்த்தோன்னே சத்யஜித் ரேக்கு ஷாக்கு. ஏன்னா இந்த ஈட்டிங்கிற படத்தோட கதையும் இப்போ நான் சொன்ன பங்கு பாபூர் பந்து சத்யஜித் ரே எடுக்க நினச்சார்ல ஏலியன் அப்படிங்கிற ஒரு கதை, அதுவும் அப்படியே ஒன்று தான். ஈவன் சொல்லப்போனால் அவர் ஏலியனை உருவகப்படுத்தி வச்சுருப்பார்ல, அதை கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றி தான் ஈட்டியில் உருவகப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்கிறனால சத்யஜித் ரே ரொம்ப ஷாக் ஆகிறாரு. ஆனால் சத்யஜித் ரே இது குறித்து லீகலாக கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. அது காரணம் என்னதுன்னா, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஒரு நல்ல டைரக்டர், அவர் கண்டிப்பாக இந்த கதையை ரொம்ப சூப்பராக எடுக்க முடியும். ஆனால் அதே மாதிரி இது கண்டிப்பாக என்னோட கதையோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் வந்திருக்காது. ஏன்னா அப்போ நான் ஹாலிவுட்டில் நான் கொலம்பியா பிக்சர்ஸ் உட்பட பல்வேறு ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு நான் இந்த கதையை அனுப்பி வச்சுருந்தேன். ஸோ அதிலிருந்து தான் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த ஈடி வந்திருக்குது. ஆனால் நான் லீகலாக கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்றதோட அவர் அந்த இடத்துல நின்றுறாரு. அதுக்கடுத்து சத்யஜித் ரே 1980s பல இன்டர்வியூஸில் இந்த கான்ட்ரவர்சி பற்றி கேட்குறப்பையும் ஆமாம் அது என்னோட கதையை நீங்கள் படித்து பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணிட்டே வந்துருக்கிறாரு. அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்குதுல்ல, சத்யஜித் ரே ஏலியன் அப்படிங்கிற படத்துக்கு எழுதின ஸ்க்ரீன் பிளே இன்னும் ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் அவரோட சிறுகதையும் இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கும் ஈட்டிக்கும் எந்த அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களோட ஈட்டி படம், ஏன்னா ஈட்டி ஹாலிவுட் மட்டும் இல்லை, வேர்ல்டு சினிமாலேயே இந்த ஏலியன் கதைகளுக்கோட ஃப்ரான்ச்சைஸுக்கு ரொம்ப பெரிய முன்னோடி ஈட்டி. அப்பேற்பட்ட படத்தோட கதை இங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுங்கிறாங்களேன்ற மாதிரி ஸ்பீல்பர்க்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ ஸ்பீல்பர்க் இல்லை, அந்த கதையை சத்யஜித் ரே ஹாலிவுட் ஸ்டூடியோஸை சொன்னப்போ நான் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப முன்னாடி, ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் கலந்து போயிருக்கிறாரு. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த சத்யஜித் ரே சொன்ன கதை அங்கேருந்து தான் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆனால் படிக்கிறப்போ, அவரோட சிறுகதையை படிக்கிறப்போ இது ரெண்டுக்குமான சிமிலாரிட்டிஸ் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்டு சத்யஜித் ரே தெரியாத வேர்ல்டு சினிமா ரைட்டர்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன்ல. இப்போ மிஸ்கின் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்லுவார்ல அகிரா குரோசவான்னு. அந்த அகிரா குரோசவா தொடர்ந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணுற முக்கியமான இயக்குநர்களில் ஒருத்தர் சத்யஜித் ரே. அண்டு மார்டின் ஸ்கார்செஸி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்போ சத்யஜித் ரேவோட அப்பு ட்ரையாலஜி படத்தை பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணி பேசின ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தை அபரிஜித்தோ அப்படிங்கிற, அதுக்கப்புறமா இப்போ அபரிஜித்தோ இப்போ சமீபத்தில் தான் வெளியாச்சு. சமீப ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி
அந்த அப்ரஜித்தோங்கிற அந்த டாக்குமெண்ட்ரி படம் அப்பு ட்ரையாலஜி எப்படி உருவாச்சுங்கிற டாக்குமெண்ட்ரி படத்தில் அந்த சீனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க சீன் அது. அண்ட் கண்டிப்பாக சத்யஜித் ரேயோட எல்லா படங்களையும் பாருங்கள். அண்ட் நான் குறிப்பிட்ட அந்த சிறுகதையும் படித்து பாருங்கள். ஈட்டி படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எதனால இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுது அப்படிங்கிறது.